அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாலை வாழ்த்துக்கள். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக. ஒருத்தரையும் பேரை சொல்லணும். அதாவது என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நார்மலாக என்ன நான் இங்கே பேச்சாளர்களுடைய ரசிகன். இப்போ நான் எழுத்தாளர் பேச்சாளர்கள் இருக்கக்கூடிய இதில் ஒருத்தரையும் பற்றி சொல்லணும். நான் சொல்லணும்னா ஸ்டார்ட் பண்ணோம். டாக்டர் செந்திலிருந்து, அதே மாதிரி ஹமீத் அஜியார் அபுதாபியில் 1974, அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன் இன்ஸ்பிரேஷன். அவன் மீதி காக்கா எனக்கு ஷார்ஜா போகணுன்னா பார்க்கணுன்ட்டு எப்போதுமே தவிப்பு ஏற்படும். அவங்கள என்ன சொல்கிறது, அதாவது என் மகன் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முதல் நாளே தங்கி இருந்து கல்யாணத்துக்காண்டி இருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அபுதாபியில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் மாபெரும் கிருபை. அதாவது அடிக்கடி சொல்லக்கூடிய மாதிரி இப்போ பேச்சாளர் எழுத்தாளர் இந்த பேனா சொன்னீங்க இல்லையா, பேனாவுக்கு ஒரு கதை இருக்குது, அக்காவுக்கு தெரியும். எங்கள் ஃபாதர் பேனா விற்றாங்க. அதாவது பேனா விற்றதுனால எங்களுக்கு பேனா எப்படின்னா, பேனா எங்கள் அத்தா விற்றாங்க. ஆனால் பேனாவை அன்பளிப்பாக கொடுப்பாங்க. யாருக்குன்னா டீச்சர், எழுத்தாளர், இந்த மாதிரி. அதுலேருந்து எனக்கு அந்த ஒரு பழக்கத்துக்கு இதில் தான் இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் மோஸ்ட்லி கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் பேனாவை தான் நான் எப்போவுமே செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி எழுத்தாளருக்கு, இது மாதிரி பேச்சாளர், இது மாதிரி பார்க்கும்போது அந்த பேனா கொடுக்கும்போது ஒரு நிமிடமும் எனக்கு என்னுடைய தந்தையுடைய ஞாபகம் என்னை வரும். அதே மாதிரி அம்மாவை பற்றி பேசணும். அதாவது அவங்களுடைய பட்ட கஷ்டங்கள் என்னால் என்னன்றது சொல்கிறது ஒன்றுமே சொல்ல முடியாது. ஃபாதர் நான் நண்பர் ஜெயபால் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அல்ல, ஃபாதர் ஒரு அதாவது இறைவழியில், அதாவது ஒரு நல்ல செயலை செய்யறதுக்கு ஒருத்தர் யாராவது நம்மள்ட்ட கேட்குறாங்கன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அந்த ஒரு செங்கலை வாங்க முடியும் என்றால் வாங்கு, இல்லாட்டி பல கோடி வந்தாலும் அந்த செங்கலை ஒன்றால் வாங்க முடியாது. தந்தை ஒன்று. ரெண்டாவது என்னுடைய தந்தை இறந்து இருக்கும்போது, அப்போ ஒஃபாத்தாக இருந்தப்போ, அப்போ குளிப்பாட்டுறதுக்காண்டி அந்த பக்கத்தில் அந்த இமாம் அவங்கெல்லாம் வந்த போது, அப்போ அங்கே உள்ள ஒருத்தர் உரையாற்றினார் மேலே இருந்து. அப்போ ஒரு சின்ன ஒரு பயான் மாதிரி ஒரு ஸ்பீச் மாதிரி பண்ணாங்க. அப்போ எங்கள் ஃபாதரை பற்றி அவர் சொல்கிறாரு, அன்சாரி உனக்கு தெரியாது, அப்பா எப்படின்னா பக்கத்தில் ஒரு ஆர்ஃபனேஜ் பசங்க படிக்கக்கூடிய ஒரு இதில் வீக்லி ஸ்பான்சர் பண்ணுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்போ அவங்க சொல்லி வச்சுருப்பாங்களாம். சரி, பெரிய வசதிகள்லாம் கிடையாது, ஆனாலும் அந்த வசதியில் ஃபாதர் எப்படின்னா, அதாவது யாருமே ஸ்பான்சர் இல்லாத வாரத்துக்கு என்னென்ன எடுத்துக்கங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்களாம். அதாவது அவர் சொல்லுவார் என்னன்னா, எங்களுக்கு ஸ்பான்சரே இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஸ்பான்சரே இல்லாத நாட்களில் உங்கள் ஃபாதர் ஸ்பான்சர். அப்போ டைரெக்டாக நாங்கள் காசு வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு, இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய பேரண்ட்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டு, அதுதான் நம்ம இன்றைக்கும் செய்யக்கூடியது. அதாவது நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் நம்ம பார்த்தோம்னா நம்ம செய்யலை. அதாவது நமக்கு இறைவன் நம்மளை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. இன்னைக்கு கூட சிஸ்டர்கிட்ட வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, எவ்வளோ பேர்கிட்ட காசு இருக்கும், ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு வேணும்னுவாங்க. அந்த மாதிரி நமக்கு இந்த வாய்ப்பை இப்போ விருதோஸ் பாஷா சொன்னார் இல்லையா, அந்த ஒரு சம்பவத்தில் நமக்கு அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்தான். அதாவது நம்ம செய்யலை, அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த இறைவன். அதே மாதிரி நண்பர்கள் எல்லோரும் ஒருத்தரும் பேசும்போது, நான் இன்றைக்கி வரும்போது நான் ஆக்சுவலாக புக்கு வெளியீட்டுக்காண்டி தான் நான் ஒத்துக்கிட்டேன் அதீப்பில் பண்ணுறதுக்கு. நீங்கள் பாராட்டு விழான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இது அதுவும் இன்றைக்கி சண்டேல அதுவும் எல்லாரும் பிஸி ஷெடியூலில் சண்டே ஈவினிங், அதே மாதிரி நம்ம ஜெயபாலன் சொல்கிற மாதிரி ஃபேமிலி டைம் சண்டே எந்த சொல்கிறார் நண்பர் சொல்கிறாரு, சரி ஃபேமிலி டைம் நீ இன்றைக்கி வேணாம், நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம்னு சொல்லுவார். அப்போ இந்த டைம்லேயும் துபாயிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருத்தரையும், அதை விட
எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஜசீலா சகோதரி வந்து பேசும்போது அவங்க வந்து சும்மாவே பேச்சாளர், அதாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல பேசக்கூடியவங்களே இன்னைக்கு இப்படி பேசுறாங்க, எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அதையும் தாண்டி இந்த கணியன் பொங்கனா விருதை வந்து முதல்ல வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். ஜசீலா தான் அறிவிச்ச, தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி அவங்க, அதாவது சமுதாய பணிகளில். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இது வந்து நம்ம வந்து யுஏஇலிருந்து நம்ம நிறைய பேர் வாங்கியிருக்கோம் போது இது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு இது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ரீசெண்டாக வாங்க, தமிழனாக பிறந்தது பெருமை என்றால் தமிழனாக உயர்வது வந்து கடமை ஒருத்தருக்கும். அதாவது நம்ம வந்து தமிழனா உயர்ந்திருந்தால் தான் நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியும். இதே மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லும்போது நம்மளுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா எங்களதுல ஆஃபீஸில் ஆல்மோஸ்ட் 70% பீப்புள் வந்து தமிழ் பீப்புள். இன்னைக்கு வந்து சண்டே சென்னையில் ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சகோதரர் பிரதர் முகமது இம்தியாஸ். அவர் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு, ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு சண்டேல. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்லணும்டா, எனக்கு வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஆஃபீஸில் போய் இந்த அவார்டு வாங்கினாங்க இந்த அவார்டு வாங்கினேன், நான் வந்து ஒரு மெசஞ்சர், நான் போய் உங்களுக்கு அப்படி வாங்கிட்டு வரேன். ஆனால் வந்து இதுக்கு இந்த உண்மையான உழைப்பு யாருன்னு சொன்னால் நம்மளுடைய அதில் உள்ள ஒருத்தரும். இதில் வந்து யாருன்னு பேர்லாம் சொல்ல முடியாது, ஒருத்தரும். அதாவது கடைநிலையாக இருக்கக்கூடிய ஆஃபீஸ், அதாவது நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஆஃபீஸ் பாய்ன்னு சொல்ல மாட்டேன், அவர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஏன்னா ஏன் டேபிளில் கிளீனாக வச்சு நான் காலையில் வந்த உடனே அந்த வேலை செய்யக்கூடிய என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணி தர்றாரு பாருங்க. அவர் வந்து எனக்கு வந்து அந்த வேலை பார்க்கறதுக்கு அந்த ஒரு என்கரேஜ் பண்ணி தர்றாரு. அதே மாதிரி வந்த உடனே காலையிலேயே சுலைமானி குடிப்பாங்களா, அவர் பாட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம வேலை செய்ய தோன்றது, அவருக்கு அதில் பெரிய பங்களிப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி இங்கே வந்து நான் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், சகோதரர் முகமது இம்தியாஸ் தான் ஃபஸ்ட்டு கம்பெனியில் வந்து வந்தது. அவரை வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பின்னாடி வந்து இது பண்ணோம். அதே மாதிரி அடுத்தது வந்து வசீர் வந்து எப்படின்னா சொல்கிறதுக்கு வார்த்தைகள்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு. இந்த வசீர் வந்து எப்படின்னா டே 1லேருந்து இங்கே வந்தப்போலேருந்து என் கூடவே பயணிக்கிறாரு. அதீபில் வரும்போது நான் சொல்கிறேன், நான் வந்து ஆல்ரெடி பெரிய பொசிஷனில் இருக்கோம், நல்லா இருக்கோம் பின்னவே ஏதாவது குரூப்பில், எப்படி நம்ம அதீபில் போகிறதுன்னு சொல்லும்போது, அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீங்கள் போங்கண்ணே நம்ம பார்த்துக்கலாண்ணே. த டே 1 வாஸ் கிவிங் த சப்போர்ட். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா. அதே மாதிரி வீட்டில் சொல்லணுன்னா வசீர் ஒய்ஃப், நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்குலாம் தெரியும். ஜெசிலா சொல்கிறாங்களா, நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணணும் வசீர் ஒய்ஃபை. அவங்க வந்து அதாவது வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். நாங்கள் வந்து ஆஃபீஸ் விஷயம் பேசும்போது அவங்க வந்து எந்த காரணத்துக்கு சில டைமில் நாங்கள் வந்து ரொம்ப கடுமையான வாக்குவாதங்களோடு கூட இருக்கோம். நானும் வசீரும் ஒரு நாள் வந்து வசீர் நானும் போய்கிட்டு இருக்கோம் வண்டியில். நான் ஒரு இது சொல்கிறேன், வசீர் சொல்கிறேன், என்னல்ல இப்படி பண்ணலாம்ண்ணா, இல்லை நான் சொல்கிறேன் நீ செய்யணும், இல்லை நீங்கள் வண்டி நிப்பாட்டு நான் இறங்கிட்டேன். அந்த ஸ்பாட்டில் நஞ்சுதால வசீருக்கு தான் இருக்கான்னு தெரியல, நஞ்சுதால் நான் இறங்கிட்டேன் வண்டியை விட்டு. வசீர் போக மாட்டேன்றாப்ல. நான் சொன்னேன் நான் டாக்ஸியில் ஒரு ஒன்னோட வரமாட்டேன். ஸோ இப்போ எங்களுக்குள்ள அந்த இது இருந்தாலும் அடுத்த 10வது நிமிஷம் வந்து வசீர் வந்து அகெயின் பேக் டு என்னை வந்து தூக்கி எடுத்துகிட்டு போகிறதுல வந்து பெரிய பங்களிப்பு. அதே மாதிரி இந்தியாஸ் சொல்லணும்னா அவர் லீகல் அந்த இது எதையுமே நம்ம பற்றி சிந்திக்கவே தேவையில்லை. லீகல் லைசன்சிங் இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார் அவர். இப்போ வந்து வசீர் வந்து ஆப்ரேஷன் பார்த்துக்கிடுவார், இம்தியாஸ் வந்து லீகல் அந்த காம்ப்ளைன்ஸ் ஹியூமன் கேபிட்டல் இந்த இது ஃபுல்லாகவே பார்த்துக்கிறாரு. நான் நார்மலாக சொல்லுவேன், நான் வந்து கொஞ்ச நேரம் தான் வருவேன் ஆஃபீஸ்க்குன்ற மாதிரி வந்துட்டு, அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அம்மாவை பார்க்குறதுக்கு ஆன் பிகாஃப் ஆஃப் பிரதர்ஸ் நான் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன். அம்மாவோட என்னென்னா அம்மாவோட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது 2 விஷயம். ஒன்று டிவி பார்ப்போம், அம்மாவுக்கு வந்து ரியாலிட்டி ஷோஸ் இந்த மாதிரிலாம் போடுவோம். அது மாதிரி எல்லா டைமும் பயானும் பார்த்துட்டு இல்லாமல் சில டைமில் சீரியல் போட்டு பார்ப்போம். சீதை ஒரு நாள் கேட்டாங்க, சார் நீங்கள் சீரியல் பார்ப்பீங்களா? அது
ஆனா சீரியல் பார்ப்போம். இந்த சீரியலா ஆமா மாமியார் மருமகள் பேசுறது கொஞ்சம் பார்த்தா அம்மாவுக்கு கொஞ்சம் டைம் பாஸ்க்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அந்த இதை வந்து பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டடீஸ் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம். ஏண்டா எங்கள் ஃபாதருடைய கனவு. அதனால் நான் வந்து கண்டினியூஸ் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நைட்டு 2 மணிக்கு டெஸ்டினேஷன் சப்மிஷன் லாஸ்ட் டேட் இருக்கும். இந்த ஹார்ட்வேர்டில் நான் கண்டினியூஸாக லீடர்ஷிப் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒய்ஃப் சொல்லுவாங்க, இந்த வயசில் படித்து என்னத்துக்கு பண்ண போகிறீங்க அது சொன்னாலும் அதுக்கு பின்னாடி எனக்கு வந்து சப்போர்ட் ஃபேமிலி அதனுடைய இது. அப்போ வந்து எங்கள் அத்தா வந்து 10th முடித்த உடனே +1 படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு வசதி வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்காண்டி நானும் என் ஃபாதர் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க 6 மணிக்கு ஒருத்தரை வந்து பார்க்குறதுக்கு. அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அவர் வந்து எத்தனை மணிக்கு வெளியே வருவார்னு தெரியாது. சில டைமில் 8 மணிக்கு வெளியே போயிடுவார், 10 மணி ஆகும். அப்போ நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒரு 10,000 rupees ஸ்காலர்ஷிப்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஃபாதருக்கு வந்து என்னை வந்து படிக்க வைக்கணுன்றதுல வந்து பயங்கரமான ஆர்வம். அப்போ அதனால வந்து நான் வந்து தொடர்ந்து அந்த படிப்பை வந்து நான் வந்து படிக்கிறேன்னா வேலைக்காண்டி படிச்சேனா இதுக்காண்டி படிச்சேனான்றதை விட எங்கள் அப்பாவுக்காண்டி படிக்கிறேன். அதில் வந்து எனக்கு வந்து ஒரு உளப்பூர்வமான ஒரு சந்தோஷம். அதே மாதிரி ஒருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தைகள் இல்லை. நான் வந்து தனிப்பட்ட முறையாக ஒருத்தரையாக சொல்லணும். அதே மாதிரி இந்த சரௌண்டிங் நம்மளுடைய பீப்புள்ஸ் தான் நம்ம அந்த தமிழர்கள் அந்த என்ஆர்டி டேல வந்து நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வந்து நம்மளுடைய முதல்வருக்கு நம்ம வந்து அதுவும் அதை தொடர்ந்து வந்து அதை எனக்கு வந்து இந்த அவார்டு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது சாவில் என்னை ஃபோன் பண்ணுறாங்க. நான் சவுதியில் இருக்கேன். சாவில் என்னை ஃபோன் பண்ணி சரி மப்ரூக்ன்றாங்க. என்னென்ன அப்போ நீ வந்து நியூஸ் வரும் உனக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி இதுக்கு வந்து ஏன்னா இது நேரடியாக நானே அப்ளை பண்ணல, நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு நம்ம அட்மின் ஆஃபீஸர் மூலிமா தான் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. இதில் வந்து என்ன சந்தோஷம்டா, இதில் வந்து நம்ம தமிழர்களாக வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறது அதனுடைய கமிஷனர் இதுக்கு பின்னாடி வேலை பார்த்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வேறு ஒன்றும் வார்த்தைகள் கிடையாது. தமிழில் நன்றிக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாதுல்ல டாக்டர், அதான் நன்றி தான். அப்போ ஒருத்தருக்கும் நம்மளுடைய டாக்டர் இவங்கெல்லாம் பிஸி ஷெட்யூலில் அகெயின் வந்திருக்கக்கூடியது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி அக்கா மம்மி நான் கூப்பிடுவேன். வீட்டில் சார்பெல்லாம் வந்து யூஸ் டு கால் மம்மி. அதாவது தம்பியாக இருந்தாலும் வந்து என்கிட்ட வந்து அவங்க வந்து ஆலோசனை கேட்பாங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து ஃபாதருக்கு அப்புறமா அடுத்தபடியாக என்னை வந்து நீ தான் அத்தாண்டு ஆக்கி நானே எடுத்துக்கிட்டேன் அந்த பொறுப்பை. அதை எடுத்து நம்மளுடைய குடும்பத்தை அண்ணனாக இருந்தாலும் சரி என்னுடைய தம்பி சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து நம்மளால் முடியக்கூடிய இவைகளை நம்மளால் செய்ய முடிய இறைவனுக்கு எல்லா புகழும். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அளித்து இதை ஆர்கனைஸ் பண்ணதுக்கு பிரதோஷ் பாஷா நீங்கள் அதே மாதிரி கேலக்ஸி நான் வந்து உங்களுடைய ரசிகர், நீங்கள் எழுத்தாளர் உங்களுடைய ரசிகர் வந்து ரொம்ப. அப்போ இந்த புக்கு வெளியீட்டு விழாவை கவுண்டியே நான் வரணும்னு நினச்சேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்காங்கன்னா எல்லாரும் டிஜிட்டலில் பசங்கள்லாம் அப்படியே மூலிகைக்கு போயிருக்கிற நேரத்தில் இந்த இடத்துல எழுதி அந்த புக்கை வந்து ஆக்கப்பூர்வமாக கொண்டுட்டு வந்து கொடுக்குறீங்க இல்லையா, இது வந்து பெரிய ஒரு இது. ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு புக்கு படித்தேன். அதாவது ஒரு எழுத்தாளர் தமிழ் வாசுன்றவர் அவர் CC+C சொல்லி ஒரு புக் எழுதியிருந்தார் ரிலேட்டட் டு தி டெக்னிக்கல். அவர்கிட்ட நான் கால் பண்ண என் நம்பர் அவர்கிட்ட இல்லை போல இருக்கு. அவர் கால் பண்ண அசு எப்படி இருக்கீங்க யாருன்னு தெரியலையே, ரெக்கக்னைஸ் பண்ணலையே. நான் அனுசரிப்பேன் சார், நான் வந்து உங்கள் நம்பர் மிஸ் பண்ணுறேன் சார், என்கிட்ட இல்லை சார். நான் சொன்னேன் கால் பண்ணது வந்து எதுக்குண்டா அந்த புக்கை படித்து முடிச்சுட்டேன், அது ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்காண்டி. அவர் சொன்னார் அது வந்து சார் நீங்கள் படித்தது வந்து பார்ட் 4 பார்ட் 10 நான் எழுதிட்டேன் சார். பார்ட் 4 ஏன்னா பார்ட் 4 வந்து அவர் வந்து எப்படின்னா என்னை பார்க்கும்போது அவர் எழுதி
நான் அந்த எழுத்தாளர்கள்ட்ட இந்த ஃபாதருடைய பழக்கம், அவங்கள்ட்ட இருந்து எழுதி வாங்குவேன், கையெழுத்து போட்டு அந்த பிறவி இருக்கு இல்லையா, அதை ரீசெண்டாக வந்து நம்ம கவிஞர் இவர்கிட்ட கூட எழுதி வாங்கினேன். அது வந்து ரொம்ப சிறப்பு. இது வந்து நீங்கள் எழுத்தாளர்களுக்கு நான் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியும் உங்களுடைய சேவையை வந்து இது வந்து இறைவன் ஏற்றுக்கொண்டு சிறப்பான கூலி தர வேண்டும் என்று என்னுடைய எனக்கு வாய்ப்பளித்த மிளக்கி நன்றி கூடி பிறப்புகிறேன். வாகிரதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.